டே மரிதாசு, அன்னைக்கு என்னன்னா ஒரு கூட கட்டா கொண்டு வந்த, இன்னைக்கு என்னன்னா பல்லன்னு ஒண்ணு இருக்கு. இது என்னதுடா? இதுதான் வந்து சங்கு சதை அப்பளம். சரி சரி சரி. என்ன பண்ணுவாங்கன்னா இதை சங்குல உள்ள கறியை எடுத்து அவிச்சு அதை பொடிசா நறுக்கி மழை பெய்யுது காய போட்டு சொல்லுங்க நல்லா காத்து சூப்பரா இருக்கு. பழைய கஞ்சி இருக்கு, பொரிச்சு தின்றான். பொரிக்கிறதுதானா? பொரிக்கிறதுனா அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு அப்படியே எடுத்து தட்டில் எடுத்து வச்சு அப்படியே சுட சுட ஏற்றுறதான். இங்கே பாருங்க, நம்ம இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, மரிதாஸ் பேசுறா. இன்னைக்கு நம்ம வந்து சங்கு சதை அப்பளம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இதுதான் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வேற லெவலில் இருக்குது. இந்த சங்கு சதை அப்பளம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் மீனவன் சேனலில் கிங்ஸ்டாமா வந்து சங்கு சதை அப்பளம் எப்படி பொரிக்கணும்னு தெரியும், வத்தலை போட்டு வதக்கும் போது அப்படியே பொரிஞ்சு மேலே வந்துருச்சு. அப்போ நான் சாப்பிடல, பார்த்தேன் ஃபஸ்ட் டைம் வந்து ஆமாம் கிங்ஸ்டாமா தான் அவங்க சமைச்சு அதை சாப்பிட்டா கஞ்சி குடித்தாங்க. கிங்ஸ்டாமா பொரிச்சு கஞ்சி குடிச்சாங்களா. இன்னைக்கு ஒரு 3 வருஷம் கழிச்சு சங்கு சதை அப்பளத்தை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். எனக்கு பார்க்கும்போது அப்படியே எச்சி வருது. தென்றல் வந்து அப்புறமேட்டு பேசுங்க, போய் பொரிப்போம் வாங்க. பாடிக்கு இருக்கிற டிஸ்டர்ப் பண்ற, நீ கேளு, நான் பாடுவேன். என்ன வண்ணமோ மனசுல இங்க கூதலிக்க முடியலையா, குளிரி ஊர்ல நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாரு. பக்கத்துல காமிச்சிருவான், அதே பாப்பாங்கல்ல. இங்க பாருங்க, சும்மா அங்க இருங்க. சலா சலா சல சலா 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 சல சலா அப்படியே சில்லற காசு மாதிரி கலகலகலான அப்படியே சும்மா அதெல்லாம் சில்லற காசு அப்படியே செதறி விட்ட சவுண்ட் இருக்குமா, அந்த மாதிரி சல சலன்னு நல்லா மொட்டுன்னு செம்மையாக காய வச்சுருக்காங்க. இந்த கருவாட்டை பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் மட்டும் செய்ய முடியும்னு நினைக்கிறேன், மழை காலத்தில் வாய்ப்பு கிடையாது. இன்றைக்கி இந்த கருவாட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சங்கு சதையை வீட்டில் நல்லா சூப்பராக பயங்கரமாக கஞ்சி போட்டு வச்சுருக்கோம். யாருக்கெல்லாம் மழை காலத்தில் கஞ்சி குடிக்க பிடிக்கும்? ஏம்மா உனக்கு மண்டல் ஏதாவது இருக்காம்மா, மலையில் யாராவது கஞ்சி குடிப்பாங்களான்னு நிறைய பேர் கேட்பீங்கல்ல. ஆனால் எங்கள் மீனவர்கள் சைடு மலையிலையும் கஞ்சியை குடிப்போம். மீனை பொரிச்சு கஞ்சியை குடிப்போம், மீனை அவிச்சு கஞ்சியை குடிப்போம், குளிரில் கஞ்சி குடிப்போம், பனியில் கஞ்சி குடிப்போம். கஞ்சியாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து கஞ்சிக்கு ஆமாம், நாங்கள் வந்து ஊட்டியாக போனாலும் கஞ்சியை கொண்டு போவோம். ஆமாம், இந்த சங்கு சதை அப்பளத்தை பொரிச்சு சூப்பராக கஞ்சி குடிக்க போகிறோம். வீடியோ பாருங்கள். சீக்கிரமா போ, பொரிப்புமா. இதுல பொரிப்புமா சுமி, அப்படியே என்ன ஒரு போட்டோ எடுத்துங்க. இருங்க, நல்ல மழை ராமேஸ்வரத்துல, நல்ல மழை. ஆனா இங்க அவ்வளோவா மழை இல்லை. ஆனா காலையிலேருந்து இதே மாதிரியே புண்ணு கிடக்கு. காக்கா மழை நனைஞ்சிட்டு அப்படியே சிலிப்பு விட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருங்க வீடியோக்கா மரிதாஸ் எவ்வளோ மெனக்கிடல் பண்ணுறான்னு டக்குன்னு சங்கப்படத்துக்காண்டிதான். சங்கப்படத்துக்கா என்ன, நான் வேற அடுப்பு பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றுறா அவனதே ஊற்றுறா மரிதாஸ். இங்கே பாருங்க, கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எண்ணெயை தட்டுனதே கொட்டிட்டாப்புல வெளியே கொண்டு வர. துப்பாக்கி கொண்டு எடுத்துட்டு இன்னும் என்ன இருக்கா? இந்த இருக்குல்ல, அப்படியே ஊத்து. ஊத்தா இன்னும் அப்படியே ஒரு பட்டில அங்க வீடியோ மறைக்கும்டா. அது அவங்க ஓகேவா? அடி இப்படி கொஞ்சம் தூக்கி தான் பரவாயில்லடா, பரவாயில்ல. இன்னைக்கு தாண்டா ஒரு நல்ல, இன்னைக்கு தான் மக்களே உண்மையாவே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நல்ல மழை செம்மையாவா சிலு சிலுன்னு இருக்குடா. ஏமா சொல்ல மாட்டியா நீங்க? குழு அறையில கொஞ்சி தவழ்ந்தது குடிசைய விரும்புமா. அடுத்த லைன் படுறா. மலையில வந்து குளிர்ந்துக்கிட்டு இந்த மலையில ஒரு குடி இங்காரு காதோரோ கதை சொல்லுது ஐயா மரியாதை. இதுக்குமா இங்கே அத்தாச்சின்ற மரியாதை போயிடும் உனக்கு இனிமேல். சரி கொஞ்சம் அடுப்பு குறை பார்ப்போம். துப்பாக்கி குண்டு இங்க பாருங்க, அடியோ எப்படி புரியுது. அடுப்பு கொஞ்சம்ல வை. சிம்மில் வைக்கதான் கூட்டுற. இங்க பாருங்க,
ஏய் மொடு 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 மொடுன்னு இருக்கானே. ஐயா அவனை பாரு தின்னுட்டே இருக்காயா. ஓட்டி விட்டுரு. அட இது வந்து கொஞ்சம் சும்மா இருங்க. நம்மளை மாதிரி சாகசம் யாருனாலையும் பண்ண முடியாது மக்களே. வேற லெவலில் இருக்குதுப்பா. பாருங்க தூக்கி பிடிடாடே. படம் பிடிக்கிறான் பின்னாடி வரும். அதான் சார் பாட்டு பாடவா? மழை காற்று வீசிற போது மல்லிகைப்பூ வாடாது, மழை வேகம் தூர போது வண்ணமயில் ஆடாதா. ஐயோ முறைக்கிறானே. சோழி இதே முடிச்சு விட்டுருச்சு. சரி சரி முறைக்கிறானவா? மரியாதை வாங்க. வச்சுருவா. இதை கொண்டா நான் பார்த்துக்கிறேன். அதை போய் வச்சுக்கலாம். ஓடு. அடே 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 ஆஃப் பண்ணிடு. அடுப்பு ஆஃப் பண்ணிடு. ஆஃப் பண்ணு. எப்படி ஆளா இருக்கான் பத்தியலா? போகும்போது சட்டி தூக்கிட்டு போகலாம் பார்க்காரு. கோலா பண்ணி விடுவேன். அப்பளம் பொறிச்சிட்டோம். என்ன மழை ரொம்ப பெய்யறனால எனக்கு வருத்தமாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இறச்சிட்டா, லீவ் வேறு விடலை. ஏன் இப்படி லீவ் விடாமல் இருக்கான்னு தெரில. அப்பளம் நேரம் இங்கே கஞ்சி கஞ்சி வேணுமா? யாரு கேமராமேனுக்கு வந்து என்ன தெரியலக்கு. 1 லட்சம் போச்சு போ. இங்கே பாருங்க, கஞ்சி குடிக்கிற வரை நம்மளால் வந்து வெயிட் பண்ண முடியாது. அதனால் ஒன்று எடுத்து தின்னுக்குருவான். போ. இப்போதான் தெரியுது நிறையா அவ்வளோதான் எடுத்துகிட்டு போனான்னு இப்போதான் தெரியுது. சடன்னு பொறிச்சாச்சு. டே கஞ்சி எடுக்க போனவன ஆளை காணமே. யாத்தே உள்ள உட்காந்து பொறிச்சு தனியாக சாப்பிட்டுக்கிட்டு கஞ்சி இருக்கான்னு தெரியலையா? இருக்குன்னா நம்ம சாப்பிட்றது கஞ்சி இருக்கான்னு கேட்கா. இங்கே யாருங்க மக்களே? எங்கேயாவது கேமராமேன் முன்ன கூடி வந்து எடுத்துட்டதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே கேமராமேன் சொன்ன நிப்பாட்டே முடியல. கண்ணு இருக்கும் எல்லோரும் தின்னத்தான் செய்யும். இங்கே பாருங்க மக்களே, சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் பார்த்துட்டோம். இங்கே நான் உட்காரப்போம். இங்கே நம்ம மூக்கையர் ஸ்கூலில் லீவ் விட்டாங்க, மழை பெய்யும். உங்களுக்கே உள்ள கேட்காம ஒன்று எடுத்து பார்க்கிறீங்களா? நம்ம தலைவர் ராடூர்ல ஊர். இங்கே பாருங்க பழைய கஞ்சி. யாருங்க நல்லா பச்சைக்கெல்லாம் போட்டு எவ்வளியும் ஏங்க. இங்கே ராமனுக்கு மட்டும் எத்த தண்ணி பார்ப்பேன். எங்க சோழி முடிஞ்சுங்க. இதோட என்னங்க ரொம்ப கம்மியாக வந்துருக்கிய. வளர்றப்பில் குடிச்சிட்டு போடா. பானை இதுக்கு எப்படியாங்க? எங்க பாருங்க, பாருங்க இந்த அட்டை மலையில பழைய கஞ்சியை பாருங்க, பச்சைக்காய பாருங்க. நல்லா இருக்குல்ல உங்களுக்கு? இப்போமா இங்க பாருங்க சங்கு அப்பளத்தை பாருங்க. அடே நீ எங்கவே மாறிட்டியாடா. இவன் நீ கஞ்சியை பாருங்க. வை ஏங்கன்னு சொல்லி பிரபலமாக பார்க்குறியா? ஃபர்ஸ்ட் டைம் கஞ்சி. என்ன சொல்றப்ப நிமிந்து சாப்பிடு. ஃபர்ஸ்ட் டைம் பழைய கஞ்சியும் சங்கு சத அப்பளமும் சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வார்த்தையே இல்லைங்க. மாறிய தர மாதிரிதான். யாரு ஆதிவாசி அட்டைக்கு வாசி.
மருதாசு கொஞ்சம் கஞ்சி போட்ட கைக்கு தங்க காப்பே போடலாம், அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. அப்பளமா கையை நீட்டுமா வேகமா. இந்த சொர்க்கமே என்றால் இப்ப இந்த பாட்டை பின்னாடி பேக்ரவுண்ட் நியூஸுங்க போடலாம்ல. எங்க இங்க பாருங்க அப்பளம் கலரை பாருங்க. அடே இதுக்கப்புறம் நீ ஏங்க தெரியும் ஒரு மிதி தான் அழுக்கணும். ஒரு அப்பளத்தை எடுத்து வை. இங்க பாருங்க, ஒன்று ரெண்டு எடுத்து வைடா. இங்க பாருங்க, கஞ்சி அப்பளம். அப்படியே எங்க நீ சாப்பிடக்கூடாதுங்க. அதெல்லாம் பச்சை மிளகா காரசாரமா டாப்பு டக்கரா இருக்கான். இங்க நான் பாட்டில் இந்த மலை உண்மையாகவே சங்கு சோறு அப்பெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த குழம்பு சோத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். சாம்பார் இந்த மாதிரி வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு நான்வெஜ் இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த சங்கு சோறு அப்பளத்தை வாங்கி வச்சு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணி கண்டிப்பாக வந்து புக் பண்ணிக்கிறீங்க. செம்மையாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி கொஞ்சம் கேமராமேனுக்கு அப்படியே வாயில் எச்சியா ஊறுது, என்னன்னு தெரியல. நீங்களும் என்னையுமே ட்ரை பண்ணனா கொஞ்சம் பழைய கஞ்சி போட்டு சாப்பிட்டு பாருங்க, உண்மையாக டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குது. அதான் அடமழையில சாப்பிடுங்க, வேற லெவலில் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பா. அடுத்த வீடியோ சுட்ட அப்பளம். சுட்ட அப்பளமா? இதுக்கு பேர் பொரிக்கிற அப்பளம், வெட்டிக்கிற அப்பளம். எப்படி அடிங்க.